வணக்கம். இது நான் யாரையும் படுத்தணும்னு இந்த டாபிக் பேசல. ஃபர்ஸ்ட் அதை நான் சொல்லிடுறேன். அடுத்தது பெரியவங்கள எல்லாம் இல்லை, நான் ரொம்ப பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். ஸோ ஒரு மோட்டிவேஷன் பார்த்தேன். அந்த காலத்து உமன், அதாவது நம்ம பாட்டி வயசு இருக்கிறவங்க கல்லை தூக்கி தான் மகள் கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அந்த மகள் அந்த கல்லை வாங்கி ஒரு மிடில் ஏஜ் பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மிடில் ஏஜ் பொண்ணு அந்த கல்லை வாங்கி தான் அது கூட ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த கல்லை அவங்க கீழே வச்சுட்டு தன் மகளுக்கு கிரீடம், அந்த அழகான ஒரு கிரீடம் போட்டு தன்னோட பொண்ணை குயினா பாக்குறாங்க. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலம் அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த கால குழந்தைங்கள, நீங்க அந்த காலத்துல இருந்தீங்க அப்படின்னு இப்ப இருக்க குழந்தைங்களோட நம்ம கம்பேர் பண்ண வேணாம். சோ அந்த மிடில் ஏஜ் பொண்ணு என்ன பண்ணுது, தன்னோட குழந்தைய ஒரு ராணியா தான் பாக்குது. அவங்க அம்மா கொடுத்த பாரத்தை குழந்தைக்கு கொடுக்கல. தன் குழந்தைய தன் சுயநலமா தன்னோட திங்கிங்ல வளரணும், அந்த குழந்தை தன்னோட திங்கிங்ல மேல வரணும் அந்த தாய் நினைக்கிறா. சூப்பர் இல்லைங்களா? 10 வயசு குழந்தைகிட்ட ஒரு 20 வயசு பொண்ணால பேச முடியல. 20 வயசு பொண்ணுகிட்ட ஒரு 40 வயசு என்ன மாதிரி என்னோட பொண்ணுகிட்டே எனக்கு பேசி ஜெயிக்க முடியல. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க சூப்பரா திங்க் பண்றாங்கங்க. அவங்க நல்லாதான் வருவாங்க. ஓகேங்களா? கெட்டதுக்கு நம்ம வழி பண்ண போறது இல்ல. அவங்க நல்ல வழியில போறாங்கன்னா, நான் அந்த காலத்துல அப்படி இருந்தேன், அந்த காலம் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த காலம் வேற. அதை கம்பேர் பண்ணா நம்ம அதை பேச ஆரம்பிச்சா போயிட்டே இருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நல்ல நிறைய படிச்சவங்களே நிறைய மோட்டிவேட் பேசும்போது அந்த நல்ல விஷயம், ஒரு குழந்தைக்கு சாப்பிட்ற விஷயத்துல சொல்லுங்க, நிறைய விஷயத்துல நல்லது அந்த காலம் சொல்லுங்க. அவங்க தேர்ந்தெடுக்கும் பாதையில நீங்க தோற்று போன பாதையை அவங்கள ஜெயிக்க வைக்க நினைக்காதீங்க. இது ரொம்ப ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். சோ அவங்களுக்கு நல்லது தெரியும், அவங்க யோசிக்கிறாங்க, நல்ல விஷயமா இருந்தா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். இதுல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.